ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த வார்த்தைகளை சிலதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசுவின் நாமத்தினால என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரம் 18 நான் 19 வரை உள்ள அந்த வசனத்தை படிங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18 நீங்கள் வசனத்தை படிக்க வேண்டும். கொஞ்சம் வேகமா படிப்பீங்களோம். ஆண்டவராகிய இயேசு ஜெப ஆலயத்துல நின்று முதலாய் பண்ணிய செய்தி, சொன்ன செய்தி, அதுக்கப்புறம் தான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்றார். தான் யார், நான் ஏன் இங்கே வந்திருக்கிறேன், நான் ஏன் பரலோகத்தின் தேவனால் அனுப்பப்பட்டுகிறேன்ங்கிறத டிக்ளேர் பண்ணுகிற, அதை அறிவிக்கிற ஒரு செய்தி தான் இது. கவனிக்கிறீங்களா? நீங்க இங்க கவனிங்க. உங்களுக்கு தான் நான் பிரசங்கம் பண்றேன், உங்கள் எல்லாருக்கும் தான் பிரசங்கம் பண்றேன், எங்களுக்கு கிடையாது. நீங்க கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கவனிச்சா உங்களுக்கு நன்மை, உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க கவனிக்கலன்னா பேசுற எனக்கு நன்மை, எனக்கு ஆசீர்வாதம். சரிதானே? ஓகே. அவர் என்ன ஆண்டவர் சொல்றார் இப்ப வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நல்ல வாசிங்க, கவனிங்க. தரித்திரர்களுக்கு நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். கமான். அதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை நான் குணமாக்க வேண்டும். சிறைப்பட்டவர்களை சிறை இருப்பிலிருந்து விடுவிக்க வேண்டும். குருடருக்கு பார்வை கொடுக்கணும். அந்த பார்வையின் காலங்களை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிற வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று சொன்ன பகுதியை அவர் வாசித்து, இது ஏசாயாவில் இருக்கு, அதை வாசித்து நீங்க கீழே, அது 21ஆம் வசனம் தானே, அவர் என்ன சொல்றார்? இந்த பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வாக்கியம் இந்த நாளிலே நிறைவேறிச்சு. நல்ல கவனிங்க. இயேசு தன்னை ஏன் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்கிற அழகா காரியத்தை சொல்ற. தேவ வல்லமை என் மேல் இருக்கிறது. தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லணும். நொறுங்குண்டவர்கள், இருதயம் நறுங்குண்டவர்கள், சிறை இருப்பிலே சிக்கி கொண்டவர்கள் எல்லாம் விடுதலை பண்ணணும். அதுக்காக தான் என்ன அனுப்பினார் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல வந்தா பேதுரு சொல்லுவார், தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால நிரப்பினார். அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை பண்றவராய் சுற்றி தெரிந்தார், குணமாக்குறவராய் சுற்றி தெரிந்தார் என்று சொல்லி அவரை குறித்து அவருடைய பிரதான சீடர் சாட்சி சொல்லுவார். 2000 ஆண்டுகளை கடந்து உலகம் முழுவதும் இயேசுவின் நாமம் இவ்வளவு பிரபலமா இருக்கிறதுனா என்ன காரணம் தெரியுமா? எத்தனையோ பேரரசர்கள் வந்திருக்கிறாங்க. மாமன்னர்களா இருக்கலாம், அறிஞர்களா இருக்கலாம், பல ரீதியிலே அவர்கள் சிறப்பு வாய்ந்தவர்களா இருந்தாலும் 2000 ஆண்டுகளை கடந்து ஒரு சாதாரண பரதேசி போல வாழ்ந்து போன அந்த இயேசுவுக்கு ஏன் இவ்வளவு மரியாதை தெரியுமா? அவர் இன்றைக்கும் இருளில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கிறார். அவர் மனுக்குலத்தின் பாவத்திற்காய் பாவ நிவாரண பலியை சிலுவையில் மரித்ததோடு நிக்கல. அவர் சொன்னா, மரித்தேன், ஆனால் இதோ சதா காலங்களிலும் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். அவர் உயிரோடு இருக்கிற தேவகுமாரனா இருக்கிறதுனால இன்னைக்கு அவர் இருதயம் உடைக்கப்படுகிறவர்களை அவர் காயம் கட்டுகிறார். இன்றைக்கும் சிறைப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை பண்ணுகிறார். இன்னைக்கும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலை பண்ணுகிறார்ங்கிறதுக்கு கோடான கோடி மனிதர்கள் சாட்சியா இருந்துட்டு இருக்கிறார். அவருக்கா சாவும் தயாரா இருக்கிறார். ஏன், என்ன இது அவர் தந்த வாழ்க்கை தான், எடுத்துட்டா போயிட போகுது. அந்த அளவு சாட்சியா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம் உலகத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்பர் 1, நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து வந்தா, இயேசு நாசரத்தை விட்டு அந்த செபுலோன் நப்தலின்னு சொல்லக்கூடிய அந்த கலிலேயா பிராந்தியத்துல வந்து அங்கே வாசம் பண்ணினார்.
அங்கே வாசம் பண்ணினார். நல்ல கவனிக்கணும். அவர் வந்தேன்னு சொல்லிட்டார். இப்ப அவர் அந்த பட்டணத்துல வாசம் பண்ணினார். அப்ப அந்த என்ன நடக்குது? நீங்கள் 4:15-16 படிப்பீங்களா? மத்தேயு 4:14-15. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட வாக்கியம் அங்கே நிறைவேறிட்டு. சரிதானே? கவனிக்கிறீங்களா? அவர் சொன்னார்னா, அந்த சிறையிருப்பில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை பண்ண வந்தேன், இருதயம் நொறுங்கொண்டவர்களை காயங்கட்ட வந்தேன், நற்செய்தி தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்ல வந்தேன்னு சொன்னவரு இப்ப அந்த பட்டணத்துல வந்து வாசம் பண்ணோன்னு அங்க என்ன நடந்துதான்? அந்த பட்டணத்தில் இருளுக்குள்ள இருந்தவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளுக்குள் அகப்பட்ட அடிமையில இருந்தவங்க அதிலிருந்து விடுதலை பெற்றார்கள் என்று சொல்லி அந்த பகுதியை குறித்து நாம் வாசிக்கிறோம். தேவன் இயேசுவை மனிதர்களை விடுவிக்கிற இரட்சகரா, விடுதலையாளராய் அனுப்பினார் என்பதை இந்த வாசனங்களிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். அப்புறம் இயேசு தம்முடைய சீடர்களை ஏற்படுத்தி இந்த ஊழியத்தை நீங்க உலகம் முடிச்சு வரதை செய்யணும், எல்லா இடத்திலும் செய்யணும், என்னுடைய நாமத்துல நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? அதை குறித்து ஆண்டவர் தம்முடைய முக்கியமான ஒரு அப்போஸ்தலருக்கு சொன்ன ஒரு செய்தியை இப்ப நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரத்துல 16-18 வரை வாசிக்கிறோம். இது அப்போஸ்தலர் 26:16-18 வரை நீங்க வாசிக்கணும். வாசிக்கிறீங்களா? தேவன் தம்முடைய ஊழியக்காரன் இயேசுவின் அப்போஸ்தலராகிய பவுலை குறித்து இயேசுவின் மூலம் சொல்லப்பட்ட வார்த்தையை தான் இப்ப வாசிக்கிறோம். ஏன்னா அவர் உயிரோடு எழும்பிட்டார்ல. அவர் பவுலுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு கேட்போம். நீ எழுந்து காலொன்றி நிமிர்ந்து நிக்கணும், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி இன்னும் காண்பிக்க போகிறவைகளையும் உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு தரிசனமானேன். அடுத்த வசனம் நல்ல கவனி. உன் சுய ஜனத்தாரிடத்திலிருந்தும் அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்தும் உன்னை நான் விடுதலை ஆக்கி மனிதர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும்படியா, பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படியா, இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கு, நல்ல வார்த்தை பாருங்க, இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கு, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படி, அவருடைய கண்களை திறக்கும்படி இப்பொழுது நான் அவரிடத்துல அனுப்புறேன். இயேசு தம்முடைய ஊழியக்காரர்களை எப்படி அனுப்புறார்? ஜனங்களை இருளை விட்டு வெளியே கொண்டு வரும்படி அனுப்புகிறார். சிறையிருப்புக்குள்ள இருக்கிறவர்களை விடுதலை பண்ணும்படி அனுப்புகிறார். அவர் என்ன செஞ்சாரோ அதைத்தான் அவருடைய சீடர்கள் செய்யும்படி அவர் அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறார். வியாதியை சுகமாக்கு, சாசத்தோரத் தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண, சர்ப்பங்கள் தேள்களை மெதிக்க, சத்ருவின் எல்லா வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் ஊழியக்காரர்களை அனுப்புகிற காரியத்தை அடுத்தது பார்க்கிறோம். இப்ப பவுல் இந்த ஊழியக்காரர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வர்றார். அதை குறித்து ஒரு வீட்டுக்கு வர்றார். அது ஒரு சிறைச்சாலைக்காரனுடைய வீடு. அங்க வந்து அவர் என்ன பிரசங்கம் பண்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 16:31-33 வரை நாம வாசிக்கிறோம். என்ன சொல்ற? அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ மட்டும் கிடையாது உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கர்த்தருடைய வசனத்தை, ஆண்டவருடைய வசனத்தை போதித்தார்கள். ராத்திரியில் தானே அழைத்து கொண்டு வந்து கழுவி அனைவரும் உடனே ஞான ஸ்நானம் பெற்றார்கள். பாருங்க, அந்த ஊழியக்காரன் என்ன செய்யறான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்ப நீ ரட்சிக்கப்படுவாய், உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லி ஒரு காரியத்தை அறிவித்ததோடு இல்லாம இயேசுவின் நற்செய்தியை அங்க பேசுகிற காரியங்களை நாம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த இயேசுவை
நம்ம அறியாதவங்க கிடையாது இல்லையா? இந்த இயேசுவை நாம அறியாதவங்க கிடையாது. இந்த இயேசுவை விசுவாசியாதவங்க கிடையாது. இயேசுவை விசுவாசிக்கிறாங்க, இயேசுவை ஆராதிக்கிறாங்க. நல்ல சூழ்நிலை எல்லாம் உலகத்துல இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இந்த இயேசு என்ன இருளில இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாரா இல்லையா? ஒரு கேள்வி இருக்குல்ல. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டாங்கன்னு சொல்லியாச்சுங்க. இந்த இயேசு நாங்க அறிஞ்சோம், ஏற்றுக்கொண்டோம். இதெல்லாம் இருந்தாலும் எங்க வாழ்க்கையில இன்னும் இருளா தாங்க இருக்கு, இன்னும் சிறையிருப்பா தாங்க இருக்கு. இன்னும் அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலை அடையல, அல்லது என் குடும்பத்தார் விடுதலை அடையல. ஒரு கேள்வி இருக்குல்ல. நீ விசுவாசி, ஒன்ன மட்டும் இல்ல, உன் குடும்பத்துல உள்ளவளையே ரட்சிப்பேன், உன் வீட்டார் எல்லாம் ரட்சிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தா, தேவ ஊழியக்காரர் மூலமாய் பேச இருந்தா, இப்ப நம்ம நிலைமை எப்படி இருக்கு? விடுதலை இல்ல பாஸ்டர், இன்னும் இருட்டுல தான் இருக்கிறோம் பாஸ்டர். இந்த மாதிரிதான் நாம் பல வேளை நாம் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனாலதான் ஊழியக்காரர்கள் எங்க வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு தான் ஏதோ அதிகாரம் தந்திருக்கிறாரான்ல, இதெல்லாம் செய்ய அதிகாரம் கொடுத்திருக்கிறாருல்ல, எங்க வீட்டுக்கு வந்துருங்க, எங்களுக்கு வேண்டிய ஆலோசனை சொல்லுங்க, எங்களுக்கா ஜபம் பண்ணுங்க. நல்ல வேளை ஜனங்கள் கடினமான சூழ்நிலையில சிக்கிறாங்க, வேதனையில தவிக்கிறாங்க, பணத்தை தாராளமா செலவு பண்ணி அவங்களால விடுதலை பெற முடியல, கடினமான அடிமைத்தனம் ஓடுறாங்க, அங்க போனா இங்க போனா எங்க போனாவது நடக்குமா? பல வேளை ஜனங்கள் எங்களிடத்துல வந்து கெஞ்சுவாங்க, மாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்க நிலைமை இப்படி இருக்கு. மற்றவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க, எங்கள்கிட்ட தான் சொல்லுவாங்க. அவ்வளவு கடினம். அவர்கள் எவ்வளவு ஈஸியா யார்ட்டையும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்கல்ல. எவ்வளவு தூரம் துன்பத்தை வேதனையை அவங்க அனுபவிக்கிறாங்கிறத அவங்க வார்த்தையில இருந்து புரிஞ்சுக்குவோம். பல வேளை நாங்க நினைப்போம் நாங்க எவ்வளவு சுகமா இருக்கோம் இல்லையா, நாங்க எவ்வளவு விடுதலையா இருக்கோம், எவ்வளவு ஃபார் பெட்டர், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஜனங்கள் இப்படி இருக்காங்க, இருள இருக்கிறாங்க. அதான் இருட்டுல இருக்கிறவனுக்கு தான் அந்த இருட்டினுடைய கடினம் தெரியும். சாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவனுக்கு தான் அதனுடைய வலி தெரியும் இல்லையா? அதுக்கு வலி தெரியும். சில வேளை அப்படிதான் பிசாசு பெட்டியில சிக்கனவங்க தலையை கொண்டு செவர்ல முட்டுறாங்க. எப்படிங்க? செவர்ல போய் முட்டுறாங்க, எங்கேயோ இறங்கி ஓடிடுறாங்க. ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷன் இருந்தா அவனுக்குள்ள 6000 பிசாசு இருந்துச்சு. அவன் வீட்டிலேயே தங்க மாட்டான், அவன் கல்லறையில தான் குடியிருப்பான், ராத்திரி முழுதும் உள்ள உறங்க மாட்டான், கல்லுனால தந்தலே காயப்படுத்துறேன். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவனுக்கு தான் அந்த வேதனை தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல. ஆமா, வியாதி துயரத்துல கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் தலைவலியும் காய்ச்சலும் வந்தாதான் தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருள இருக்கிறான். யாரு என்ன விடுதலை பண்ண முடியும்? எங்க கொண்டு போனா விடுதலை பண்ண முடியும்? சுத்திட்டே இருப்பான். அப்படிதான் ஊழியக்காரர்கிட்ட வர்றாங்க. உங்களுக்கு தான் ஊழியக்காரலா வச்சிருக்குல்ல, இன்னைக்கு ஜோம் பண்ணாலாம் சரியா இருமா இல்லையா, அப்படி எல்லாம் வருவாங்க. சோ இப்படி எல்லாம் வந்தாலும் கூட சில சந்தர்ப்பங்களில் அந்த இருளை விட்டு வெளியே வர முடியாம, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியாம ஒரு தட்டையான சூழ்நிலை காணப்படுறதை நாங்க பாக்குறோம். அல்லேலூயா. அவர் எங்க போனார்? அவருக்கு சேர்த்த நன்றி பிதாவே, உமக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்ச நேரம் கடையை பூட்டி தான் போட்டான். அல்லேலூயா. ஓகே, நன்றி நன்றி. உங்களுக்கு தான் ஜெபம் பண்ண வந்திருக்கோம். உங்களுக்கு தான் எப்படியாவது, நீங்க நல்லா பாக்குறீங்களா? எல்லாரும் வந்துட்டாரா? எப்படியாவது ஏதோ எத்தனை வழி பாக்குறீங்க, அது முடியாம ஊழியக்காரர்ல கூப்பிடுறீங்க. நாங்களும் வந்து சரி இப்படி இருக்கு, இந்த வீட்டு சூழ்நிலை இங்க இப்படி இருக்கு, என்ன செய்யலாம் அப்படின்னு உங்களுக்காக பிரயாசப்படுறோம். கொஞ்சம் ரிஸ்க், நீங்க உங்க நன்மைக்கு தான் இல்லையா? எல்லாம் வேற ஒரு மருத்துவமனைக்கு போனா எவ்வளவு நேரம் காத்து நிக்கிறோம் வரிசையில, முடியாது, நான் வர முடியாது, நான் மருத்துவமனையில இருக்கிறேன், நான் என்ன எவ்வளவு இல்லையா, எல்லாம் நடத்திக்கிட்டு வேலையெல்லாம் முடிக்கணும். அப்ப தேவ சமூகத்துல இருக்கிறதுல நமக்கு அந்த பயம் வேணுமா வேண்டாமா சொல்லுங்க இல்லையா? நான் உங்களை குற்றப்படுத்துறதுக்கு சொல்லல, நான் பொதுவா ஒரு காரியத்தை நான் பாக்குறேன். பல இடங்கள்ல சில தெய்வ வழிபாடுகளை பார்த்தா அவங்க தரையில உருள்றாங்க. என்னது அது? அங்க பிரதிச்சனையான்னு சொல்றேன். தரையில உருள்றாங்க. நெடுஞ்சாங்கடையா ரோட்டங்கரையில தான் அவங்க கோயில் இருக்குங்க, ரோட்லயே கிடந்து விழுந்து கும்பிடுறான். அவன் பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன், கார்ல வர்றா, யார நிறுத்தி இறங்குறான், அதுல இருந்து தோப்பு கரணம் போடுறான். நான் பார்த்திருக்கேன். ஓகே, நீங்க பாத்திருக்கீங்களா? தோப்பு கரணம் போட்டு
ரோட்ல நின்று அவன் வணங்குற தெய்வத்துக்கு முன்ன தோப்புக்கரணம் போடுறான். எல்லாரும் நாங்க பஸ்ல புறம் பார்த்துட்டு தான் இருக்கோம், கண்ணத்துல போட்டுக்கிறாங்க. எவ்வளவு நான் ஆச்சரியப்படுவேன், இவ்வளவு பக்தியா இருக்காங்களே. ஆனா நம்ம ஆளுகளுக்கு இதுல ஒரு 10% இருக்குமான்னு தெரியல. அல்லேலூயா. என்ன சொல்றீங்க நீங்க? ஒரு பக்தி, அவனுக்கு இருக்கக்கூடிய பயம், பக்தி, சட்டை கூட போட மாட்டேங்கிறான். சரி இருக்கட்டும், நமக்கு அதை விட கூடுதல் பக்தி இருக்கணும்ல. அதை நம்முடைய செயலில் நம்ம காட்டணும். ஆண்டவரை ரொம்ப சாதாரணமா நினைச்சிடப்படாது. அதுக்காக வேண்டிதான் இந்த காரியத்தை சொல்றோம். சரி, அப்போ பல சந்தர்ப்பத்துல நாம இருக்கிறோம், ஆண்டவர் அறிஞ்சாலும் விடுதலை இல்லாம இருக்கிறோங்கிற சூழ்நிலை இருக்கிறது உண்மை அல்ல. சபை சூழ்நிலை எல்லாம் நான் சுத்தி வரும்போது நான் இதை பார்க்கத்தான் சரி. சோ இதுக்கு என்ன காரணம்? இப்ப இதுவரை நான் சொன்ன வசனம் எல்லாம் சரிதாங்க, அதெல்லாம் நீங்க கேட்டீங்க, நான் வாசிட்டோம். இப்ப இந்த வசனம் ஏன் நிறைவேறல? இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில குடும்ப சூழ்நிலை நிறைவேறலன்னு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு. சோ இதுக்கு நான் என்ன ஜனங்களுக்கு சொல்லணும்னு எனக்கும் என்ன செய்யணும்? ஒரு ரிஸ்க் இருக்குல்ல, ஒரு பொறுப்பு இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சோ இப்படி சிந்திக்கும் போது ஆண்டவர் சில காரியங்களை பேசுறார். முதலாவது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29 வசனத்துல, மத்தேயு 11, 28, 29 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நில்லுங்க, வாங்க என்னிடத்துல வாங்க. எங்கெங்கயோ ஜனங்கள் ஓடுறாங்க, இங்க ஆண்டவர் கூப்பிடாரு, நான் சதா காலம் உயிரோடு இருக்கிறப்பா, என்னிடத்துல வாங்க. அல்லேலூயா. இங்க வருத்தமா இருக்கிறீங்கல்ல, ஆறுதல் இல்லாம இருக்கீங்கல்ல, என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு கன்ஃபார்மா இளைப்பாறுதல் தருவேன். என்ன வார்த்தை? இளைப்பாறுதல் தருவேன், இளைப்பாறுதல் தருவேன். ஒரு முறை அமெரிக்க தேசத்துல ஒரு ஆள் கார்ல போயிட்டு இருந்தான். திடீர்னு கார் வழியில ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் ஆகி வண்டியை ஒதுக்கி நிறச்சியாச்சு. ஃப்ரண்ட் போனட், அந்த என்ஜின் பே, அதை திறந்து வச்சுட்டு இவர் என்ன வெள்ளமா அதை வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. நடக்கல. நீங்க நல்லா கவனிங்க, இவர் நல்லா ட்ரை பண்றாரு, ஒண்ணுமே நடக்கு. உடனே பக்கத்துல அவருக்கு தெரிஞ்ச மெக்கானிக் இந்த மாதிரி யாரோ சப்போர்ட் கூப்பிட்டு, உடனே எமர்ஜென்சிக்கு போகணுமே, அதை ஸ்டார்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணா நடக்கல. இந்த மனுஷன் என்ன செய்யறது, இனி அடுத்தது என்ன செய்யறதுன்னு அப்படி யோசனை பண்ணிட்டு நிற்கும் போது, அந்த ரோட்ல எவ்வளவோ கார்ஸ் ஓடிட்டு இருக்கு, வேகமா போகுது. ஒரு காரு இவருக்கு காரை கடந்து போயிடுச்சு, ஃப்ரண்ட்ல போயிடுச்சு. அங்க போய் பிரேக் போட்டு அப்படியே ரிவர்ஸ்ல வருது. இந்த கார் பக்கத்துல நிறுத்திட்டு ஒரு மனுஷன் அந்த கார்ல இருந்து இறங்கி வர்றான். இறங்கி இவர்கிட்ட கேட்கிறாரு, இந்த காருக்கிட்ட, அந்த ரிப்பேர் ஆன காருக்கு டிரைவர் நிக்கிறாருல, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம், உங்க பிரச்சனை என்னன்னு கேட்டார். சார் இப்படி வந்த வழியில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, நான் ஏதோ லோக்கலா சிலதை பார்த்தேன், நோ அது தீர்வு காண முடியல, ஸோ அதான் என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணிட்டு நிக்கிறேன். அப்ப அந்த மனுஷன் சொன்னாரா, டோன்ட் வரி, கவலைப்படாது, ஐ வில் டெஃபினெட்லி சால்வ் இட், நான் கண்டிப்பா இதை சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டார். யாரு? எவனோ ஒருத்தன் இறங்கி இருக்கான், இந்த காரை தொட்டு கூட பார்க்கல. அவன் இறங்கணுன்னே சொல்றான், டெஃபினெட்லி, கண்டிப்பா நான் இதை சரி பண்ணிடுவேன். இந்த டிரைவர் பார்த்தா, என்னடா இது, இவன் யாரு, இவன் புதுசா எங்கேருந்து வந்தான், இவன் தொட்டே பார்க்கல காரு, அதுக்குள்ள சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு போறான் அப்படின்ட்டு அவர் போனார். அந்த கார் என்ஜின் பே திறந்ததுக்குள்ள என்னெல்லாமோ பண்ணினார், வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டார். இந்த மனுஷன் கேட்டான், அந்த கார் ஓனர், ரிப்பேர் ஆன காருக்கு ஃபர்ஸ்ட் கேட்டான், ஆமா நான் தான் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்து முடியல, எனக்கு தெரிஞ்ச லோக்கல் மெக்கானிக்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எடுத்து பார்த்தனே முடியல, இது உங்களால எப்படி சரி பண்ண முடிஞ்சது, கவனிக்கிறீங்களா, உங்களால எப்படி சரி பண்ண முடிஞ்சுன்னா அவன் சொல்றான், இது மத்தவங்களால சரி பண்ண முடியாம இருக்கலாம், ஆனா என்னால சரி பண்ணாம முடியாம இருக்காது. ஏன்னா இந்த காரு என் கம்பெனியில உருவாக்கின கார். என்ன சொல்றீங்க சார்? ஹென்ரி ஃபோர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபோர்டு கார் கம்பெனின்னு அமெரிக்கால டெட்ராய்ட்ல பெரிய பிரபலமான கார் கம்பெனி ஃபோர்டு. அந்த கம்பெனி கார் இந்தியாவுக்கு வந்துருதில்ல, ஃபோர்டு பஸ் இருந்து முன்னால, இப்ப ஃபோர்டு எக்கான், ஃபோர்டு ஃபிகோ நேம் இல்ல, அந்த ஃபோர்டு கம்பெனி இந்தியாவிலேயும் வந்திருக்கு. ஸோ அந்த கார் கம்பெனி ப்ரொப்ரைட்டர் அல்ல ஓனர், அவர் தான் அந்த மனுஷன். இவர் பார்த்தாரு, நம்ம கம்பெனிக்கு எம்பளம் ஒட்டின காரு ரோட்டங்கரையில ரிப்பேர் ஆகி நிக்குது, இல்ல பெருசா ஒட்டிருக்கலாம் ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் ஃபோர்டுன்னு. ஸோ நம்ம கம்பெனி காரு ரிப்பேர் ஆனிக்கு போனட்டை வேற திறந்து விட்டுருக்கு. இவரு கார்ல பாஸ் பண்ணி போனாரு. இவர் நினைக்கிறாரு போற வாரம் எல்லாம் பார்த்துட்டு போவான்,
என் கம்பெனிக்கார ஒண்ணு ரிப்பேர் ஆகி நிக்குங்கிறத எல்லாரும் போற வாரம் பார்த்துட்டு போனா இது என் கம்பெனிக்கு அவமானம்னு தெரிஞ்சுதான் அங்க போன ஆளு ரிவர்ஸ்ல வந்து என்னன்னு கேட்போம், நம்ம கம்பெனிக்காரர் தானே என்ன கேட்டார். அவர் சொன்னார், இந்த கார்ல ஒரு தனித்தன்மையான ஒரு மெக்கானிசம் இருக்கு, அது எனக்கு தான் தெரியும், நான் இல்ல செஞ்சவன், என் கம்பெனியில உள்ளதுல, அது எனக்கு அதான் அந்த ப்ராப்ளம், மற்றவங்களுக்கு அது தெரியாது, அவங்க வேற ரீதியில பார்த்திருப்பாங்க. அதனாலதான் நான் சொன்னேன், இது என்னால சரி பண்ணாம இருக்க முடியாது, நான் தான் அந்த காரை உருவாக்குனேன். ஒரு காரை உருவாக்குன கார் கம்பெனிக்காரன் சொல்ற என்னால சரி பண்ணாம இருக்க முடியாதுங்கிற. இப்போ நம்மை தேவன் படைத்தான், அவருடைய திட்டப்படிதான் உலகத்துல வந்திருக்கோங்கிறது உண்மையா இருந்தா அவரால் நமக்கு சரி பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளமே இருக்காது. அதானங்க உண்மை. உண்மை அப்படித்தானே இருக்கணும், அப்படித்தானே பேசணும். ஆமா, நீங்க எல்லாம் ரொம்ப வீரவசனம் பேசிருக்கீங்கல்ல, சரி செஞ்சு காட்டட்டு இல்ல, செஞ்சு காட்டியிருக்காருல்ல, அதனால தானே இந்த காரியத்தை செய்ய முடியுது, உங்களுக்கு செய்வாருன்னு சொல்ல முடியுது, இல்லைன்னா நாங்கள சொல்ல முடியாதுல்ல. என்ன தைரியத்துல பிரசங்கியார எப்படி பேசுறீங்க? எஸ், அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல, என்ன தைரியம் உங்களுக்கு? ஆமா, அவர் நாங்க கூப்பிட்டோம், கேட்டாரு, செஞ்சாரு, அந்த தைரியம் தான். சரி, இப்ப ஆண்டவர் சொல்றோம், நான் எல்லாருக்கும் இளைப்பாறுதல் தருவேன். அப்புறம் என்ன சொன்னாரு? இப்ப அந்த வசனத்தை கண்டினியூ பண்ணணும். இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும். நல்ல கவனிக்கணும், ரொம்ப சாந்தமா இருக்கு. சும்மா அந்த சில ஆள் இருந்த ராணுவத்துல அதிகாரி கம்பெடுத்து அடிக்கிறது மாதிரி டை லெப்ட் ரைட் அப்படின்னு பண்ற மாதிரிலாம் நான் செய்யறவங்க கிடையாது. ரொம்ப சாந்தமானது. என்னது? அதுதானே ப்ராப்ளமே. அவர் ரொம்ப சாந்தமா இருக்கிறதான் ப்ராப்ளம். அடிக்கடி கம்பெடுத்து 2 போடு போட்டே இருந்தா பயந்துருவோம்ல, இத்தனை மணிக்கு வாடானா வந்துருவோம்ல, மாஸ்க் போடுறானா போட்டுருவோம்ல. அவர் ரொம்ப சாந்தமானவர் பாருங்க. அதான் நமக்கு அது ஒரு வீக்னஸோ. அவர் ரொம்ப சாந்தமா இருக்கிறதுனால அவர் கடந்தா கிடக்குறாரு, அவர் வந்தா வர்றாரு, போனா போறாரு. நமக்கு ஆத்திரம் வந்தோன்னா அவர் வரணும், ஆத்திரம் தீந்துரும் அவர் போயிட்டு, இப்படித்தானே நினைக்கிறோம். அவர் ரொம்ப சாந்தமானவர். கூப்பிட்டோன்னு வருவாரு, போவாரு, வந்துட்டா வந்துட்டு போறாரு. அவர் சொல்றாரு, நான் மனத்தாள். அடுத்த வார்த்தை சொல்லு, எப்படி இருக்கிறாரா? நான் சாந்தமா இருக்கிறேன், மனத்தாழ்மையா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. எங்க படிக்கணும்? அவர்கிட்ட, ஆண்டவர்கிட்ட படிக்கணும். அது நாங்க அந்த கோயில்ல படிச்சோம், இந்த பிரசங்கியாரத்தை படிப்போம், எங்க பாரம்பரியத்துல படிப்போம், அவங்க 40 தலைமுறை அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க. என்ன போயிட்டே இரு, உன் பாரம்பரியத்துல போய் பாரு, உன் பாரம்பரியத்துல போய் உன் காரியத்தை பாத்துக்க. சொல்லணுமா வேண்டாமா? அவர் சொல்றாரு, எங்கிட்ட படியப்பா, நீ உனக்கு ஆறுதல் வேணும்ல, உனக்கு சமாதானம் வேணும்ல, உன் விடுதலை வேணும்ல, நான் ஒருதன் தான் உனக்கு தர முடியும். ஹல்லேலூயா. ஓகே, நான் ஒருதன் தான் உனக்கு தர முடியும். உனக்கு அந்த விசுவாசம் இருந்தா என்கிட்ட நீ படிக்கணும். ஹல்லேலூயா. அப்புறம் சொல்றாரு, என் நுகத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது, அதான் ப்ராப்ளம், அப்பதான் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எந்த கடையில போனாலும் கிடைக்கும், எவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைக்காது, நடக்காது. நீ தலைகளை நின்னாலும் கிடைக்கும். பல இடத்துல சுத்தி சுத்தி உருண்டு புரண்டு நடக்காது. நான் மட்டும்தான் தரணும், எனக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. ஏசுடத்துல ஒரு மனுஷன் கட்டலோட தூக்கிட்டு வந்துட்டான். அவன் திமிழ்வாதக்காரன், நம்ம பக்கவாத நோயாளி, பேரலைஸ்டு மேன், ஸ்ட்ரோக் எல்லாம் சொல்லுவான்ல, கை கால் விளங்காதவன், தூக்கிட்டு தான் வரணும், தூக்கிட்டு தான் வந்தான். ஏசுநாதருக்குள்ள கொண்டு போட்டான். என்னடா இது, இந்த ஏசுநாதர் சோங் கொடுக்கிறாரு, கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு தான் ஆவியானவர் பேசுற. ஏசுநாதர் சோங் கொடுக்கிறாரு, எப்பேற்பட்ட பேயையும் விடுதலை பண்றாரு, அப்படிலாம் இருந்ததுனாலதான் தூக்கிட்டு வந்துட்டான். தூக்கி வந்து போட்டாச்சு, கட்டளோருக்கு முன்ன போட்டாச்சு. எதுக்கு? இவனை எழுப்பணும், இவனை சுகாக்கணும். ஆண்டவர் அந்த மனுஷனை எப்படி பார்த்துட்டு சொன்னார், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டனு சொன்னார். இவ்வளவுதாங்க சொன்னார். உன் பாவம் உனக்கு. உடனே சுத்தி நின்னவங்க எல்லாம், அது எப்படி, இவன் மனுஷன் தானே, இவன் எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும், என்ன கடவுளா என்ன, இவனுக்கு பாவத்தை மன்னிக்கிறது யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு பேசிக்கிறாங்க. இவரது சொன்னோன்னு அப்ப ஏசுநாதர் கேட்டார், அவர் காதுல விழுந்துட்டு அவர் சொன்னாரு, ஏப்பா, இவன் பாவம் செஞ்சு அக்கிரமம் செஞ்சு வியாதி வாங்கிட்டு வந்திருக்கான், இவனுக்கு பாவத்தை மன்னிக்காம இவனை சுகமாக்க முடியாது. உங்களுக்கு தெரியாது, நீ ஆஸ்பத்திரியா போவா, ஊசி மருந்தெல்லாம் போடுவா, பாவத்தை விட்டு மனம் திரும்ப மாட்டோம்,
பாவ அறிக்கை செய்ய மாட்டான். அப்ப இந்த மனுஷன் பாவம் செஞ்சிருக்கான், அதை மன்னிச்சாதான் அவனுக்கு விடுதலை கொடுக்க முடியும். இவன் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குங்கிறது இதுவரை உங்களுக்கு தெரியாதுல்ல, இப்ப எதை தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, மகனே எலும்பு, உன் படுக்கை நீ எடுத்துக்கிட்டு நீயே வீட்டுக்கு போ, உன்னை தூக்கிட்டுல வந்த வீட்டுக்கு போ. அவன் படுக்கையை அவன் சுமந்துக்கிட்டே வீட்டுக்கு ஓடி போனான். இப்படி ஒரு சம்பவம் பைபிள் இருக்கு. சோ இங்க என்ன புரியுறீங்க, ஆண்டவர் எப்படி விடுதலை கொடுக்கிறாரு? ஏனுங்க அங்கதான் நிறைய மனிதர்கள் புனிதர்கள்லாம் நிறைய காரியம்லாம் உலகத்துல கேட்கிறோம்ல, அங்கெல்லாம் சுத்தணும்ல, ஏன் நடக்காதெல்லாம் ஏசுநாதர் நான் எல்லாம் சரி பண்ணிடுவேன் எப்படி சொல்றாருன்னா, அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்திருக்கிறார். நம் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியா இருக்கிறதுனால நம் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் இருக்கு. நம் சாபங்களிலிருந்து விடுவிக்கிற அதிகாரம் இயேசுவுக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த அதிகாரத்துல சொன்னார், என்னால பாவத்தை மன்னிக்க முடியும், நாம் விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி அவர் விடுதலை கொடுத்து விடுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்ப நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து நாம கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா? என்ன சொல்றீங்க? அப்பா ஏசுனார்கிட்ட வா, அவர்கிட்ட கொஞ்சம் உட்கார், நீ அவர் சொன்னதெல்லாம் நீங்களா தமிழ் தெரியும்ல, நமக்கு பைபிள் கொடுத்துருக்காங்கல்ல, அவர் சொன்னதெல்லாம் எழுதி பதிச்சு 2000 வருஷங்களை கடைஞ்சு கையில கொடுத்தாங்கல்ல, நீங்க வாசித்து பாத்தீங்களா? கேட்போம், ஒரு தடவையாவது வாசித்தீங்களா? இல்ல அதுல என்ன சொல்லி இருக்கு? நான் 15 வயசுல வாசித்தேன், எந்த சர்ச்சுக்கும் போகல, பைபிள் காலேஜுக்கும் போகல. 15 வயசுல இருந்து வாசித்து 19 வயசுல ஞானஸ்நானம் எடுத்து நான் பிரசங்கியார் ஆயிட்டேன். தமிழ்லயும் மலையாளத்திலையும் நான் பேசிட்டு இருக்கிறேன். எப்படி தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை படிச்சதுனால், அதுல இருந்து பல காரியம் கற்றுக்கொண்டதுனால். அப்ப ஆண்டவர் அழைச்சிட்டார், வா என் போய் நல்லவா, என் படிச்சல்ல, கமான் ஃபாலோ மீ கூப்பிட்டுட்டார். நீ வேற ஒன்னும் செய்யாண்டா, என் வேலை செஞ்சா போறோம். என்ன படிச்சுட்டல்ல, அப்புறம் எதுக்குடா நீ வேற வேலை செய்ய போறா, இதே படிச்சுட்டு பேசுன்னு சொல்லிதான் இந்த ஊழியத்தை தந்ததுனால நான் பேசுறேன். எல்லாரு கையிலும் உங்க வீட்டுல பைபிள் இருக்குல்ல, இந்த ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார், அவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், நீங்க யோசித்து பாத்தீங்களா? ஏன் நான் இதை சொல்றேன், பெரும்பாலான கிறிஸ்தவ சூழல் ஜனங்கள் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா பூசையா தொழுகையா ஆராதனையா ரொம்ப கரெக்டா போயிருவாங்க, ரொம்ப கரெக்டா போவாங்க, பஸ் கார் பிடிச்சு போயிருவாங்க, வந்துடுவாங்க, கடமை முடிஞ்சிட்டு இல்ல, அவர் ஆராதிச்சிட்டோம், அவரை தொழுகை பண்ணிட்டு அவர் சந்தோஷப்பட்டுருவார் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அவர் சொல்றத கேட்கறதுக்கு யோசித்து பாருங்க. நம்ம பிள்ளைகள் நம்ம கிட்ட நம்ம சொல்றத கேட்டாதான் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கு. கீழ்ப்படிதல் இல்லாத பிள்ளைகளுக்கு நாமே அநேக காரியத்தை செய்ய மாட்டேங்கிறோம்ல. இது போல முதலாவது ஒன்ன புரியுங்க, இங்க எந்த சபை சம்பிரதாயம் அதெல்லாம் தூர போட்டுட்டு இயேசுவன் பாதத்துல உட்காரணும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு எழுதி தந்தார்ல, அதை நீங்க ஆராய்ந்து படிக்கணும். படிக்கும் போது ஐயோ இந்த காரியம் இடத்துல இல்ல, இதுல நான் சரிப்படணும், இதுல குணப்படணும்னு சொல்லி உடனே நீங்க அர்ப்பணிச்சிடணும். ஆண்டவரே நான் பாவி, இப்ப நீர் சொல்லி இருக்கிறத பார்த்தா நான் பெரிய பாவி, நான் பரிசுத்தவான் கிடையாது, என் பாவத்தை மன்னிக்கணும், எனக்கு பாவ மன்னிப்பை நிச்சயம் தரணும், இந்த ரத்தத்தால கழுவணும்னு சொல்லி நீங்க மனப்பூர்வமா ஒவ்வொரு தரம் ஜபம் பண்ணணும். நீங்க லூகாஸ் விசேஷம் 10ஆம் அதிகாரம் 41-42 வசனத்துல மார்த்தா மரியான்னு 2 சகோதரிகள் இருந்தான். அந்த வீட்டுக்கு இயேசு வர்றார். வரும்போது அந்த மார்த்தா இயேசுவுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சிருக்கலாம், போய் வேற காரியங்களை கவனிக்க போய்விட்டாள். இந்த மரியா இயேசுவன் பாதத்துல இருக்கிறா, கவனிக்கிறீங்களா? எங்க இருக்கிறா மரியா? இயேசுவன் பாதத்துல இருக்கிற. அவ அந்த பக்கம் அகலல, அவர் என்ன சொல்ற அதை கேட்டுக்கிட்டு அமர்ந்திருந்த போது அந்த மரியா சொல்ற, மார்த்தா சொல்றா, இவ எப்படி வேலை செய்யல, உங்களுடைய பாதத்திலே உட்கார்ந்து இருக்கிற, சும்மா பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருந்தா போதுமா, செபிச்சுக்கிட்டே இருந்தா போதுமா, ஆண்டவர் தெய்வம் கடவுள்னு சொல்லிட்டு இருந்தா போதுமா, வேலை வெட்டிக்கு போக வேண்டாமா, இங்க வேற காரியங்களை கவனிக்க வேண்டாமான்னு இந்த அம்மா ரொம்ப சத்தம் போடு. அப்ப ஆண்டவர் சொல்லார், நீ ரொம்ப காலமா இப்படி வெப்பராளப்பட்டு உள்ள பாரம் எல்லாம் சுமந்து, உனக்கு பாரம் போன பாடம் இல்ல, உனக்கு வெப்பராளம் தீர்ந்த மாதிரியே இல்ல, உனக்கு போராட்டம் தீர்ந்த மாதிரியே இல்லையா? அதானே உண்மை. எத்தனை காலமா கடந்து வெப்பராளப்பட்டு நடக்கிறா. ஏய், தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு இடப்படாத நல்ல பங்கு தெரிஞ்சிட்ட, சரியான பங்கு
தெரிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறான்னு ஆண்டவர் அந்த இடத்துல பதில் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பல வேளை எனக்கு அந்த பிரச்சனை பாஸ்டர், இந்த பிரச்சனை பாஸ்டர், அந்த ஒரே எனக்கு பிரச்சனை துன்பம் நமக்கு தெரியாதோ? என்ன நமக்கு கண்ணு இருந்தா அவருக்கு கண்ணு இருக்கப்படாதா? நமக்கு கண்ணு தெரிஞ்சா அவருக்கு கண்ணு தெரியப்படாத குருடனா? அப்படி எல்லாம் வெப்பராளப்படுறோம். நமக்கு நம்ம பிரச்சனை தாங்க பெருசு. நம்ம கேட்கறதெல்லாம் அவர் செய்யணும். 1-2 செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செய்யலைன்னா திருப்பியும் சங்கடத்தோட சண்டை படணும். என்னைக்காவது ஒரு நாள் என்ன உயிரோட வச்சிருக்கிறீரு தெய்வமே, எனக்கு சுவார தந்தீர தெய்வமே, எத்தனை பேர் இந்த வயசுல இல்ல தெய்வமே, நீர் வச்சிருக்கிறீர், நான் என்ன செய்யணும்? ஒரு வார்த்தை கேட்டியலாம் கேட்போம். அதானே ப்ராப்ளம். நம்ம ப்ராப்ளம் எல்லாம் அவர் செய்யணும். நீர் என்ன சொல்றீர் சொல்லுங்கப்பா, அதை நான் செய்யறேன். அந்த மனநிலை சரியா வராததுனாலதான் பல வேளை ஆண்டவருடைய விடுதலை கிருபை நமக்கு கிடைக்கிறது கிடையாது. இதுக்கு காசு ஒன்றும் கொடுக்க வேண்டியது இல்லையே, ஒரு இடம் நீங்க ஓட வேண்டியது இல்லையே. ஆண்டவர் சொல்வார், அறை வீட்டை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவினுக்கு ஜெபம் பண்ணு, உன் கையில வேதத்தை தந்து ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கிறத என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். நாங்கெல்லாம் அப்படி கேட்டனால தானே உங்களுக்கு தைரியமா பிரசங்கம் பண்ண முடிஞ்சது. அல்லன்னா தைரியமா நிக்க முடியாதுங்க. என்ன செய்யணும், என்ன சொல்லி இருக்கு? அதான் சொன்னால 19 வயசுல ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். எனக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்னு ஒரு பிரசங்கியார் சொல்ல, நான் சத்த சொல்லியா நாட்டையர் பேரன் வேதமாணிக்கம் ஐயர் சர்வலோக அதிபா நமஸ்காரம் பாட்டு எழுதுன ஐயருக்கு பேரன்னா கொள்ளு பேர். அங்க ஒரு ஞானஸ்நானம் இருக்கு. அப்புறம் இங்க வாஸ்தா, ஆஹா ஏசுநாதர் சொல்லலாம் வேற மாதிரி இருக்கு, ஏசுநாதருடைய பாதத்துல உட்கார்ந்தா எல்லாம் வேற மாதிரி இருக்கு. அப்ப ஏசுநாதர் செஞ்ச மாதிரிதான் நான் செய்யணும். நானே தான் தீர்மானிக்கிறேன். 19 வயசு, நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். நான் தீர்மானிச்சேன், ஏசு சொல்றதான் சரி, வேற எவன் சொல்றதும் சரியில்லை. அப்பமே இந்த விசுவாசம் வந்துருச்சு. எங்க போனாலும் கதை கந்தலாயிரும், அவர் சொன்னதை மட்டும் செய்யணும்னு சொல்லி ஒன்னொன்னா ஞானஸ்நானமா, அது எப்படி? அடுத்தது ஏசு ஞானஸ்நானம் பற்றி கரையேறினா தேவன் ஆவியா இறங்கினார், பரிசுத்தாவின் வல்லமை இருக்கு, அதை நமக்கும் வாங்கணும். நீங்களும் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவார், எருசலேமில் இருங்க. லூக்கா 24:49. இங்க ஓட்டிடுறாதுங்கன்னு சொல்லி சீசர்களுக்கு கொடுத்துட்டார், மரியாக்கு கொடுத்துட்டார். அது அப்போஸ்தலர் 1:14. இவங்களுக்கெல்லாம் பரிசுத்தாவின் வல்லமை வேணும்னா, அபிஷேகம் வேணும்னா எனக்கு வேணுமா வேண்டாமா? அது எங்க நாட்டையருக்கு கிடையாதே, எங்க பாதிரியாருக்கு கிடையாது. உனக்கு பாதிரிக்கு நாட்டையருக்கும் இருக்கா இல்லையோ? ஏசோக்கு இருந்தது, அவருடைய சீடர்களுக்கு இருந்தது. உனக்கு வேணுமா வேண்டாமான்னு நீ முடிவு பண்ணும். ஏன் தெரியுமா? யோவான் 8:36 சொல்லுகிறது, குமாரன் விடுதலை ஆக்குனாதான் உனக்கு விடுதலை, வேற ஒருவன் விடுதலை தர முடியும், நான் தான் தரணும். 32 சொல்லுது, சத்தியத்தை எழுதி தந்திருக்கேன், சத்தியத்தை அறிவீர்கள், அந்த மரியாதையை படிச்சு நடந்தேன்னா சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கோ அங்கதான் உண்மையான விடுதலை வரும், இல்லைன்னா பேய் வரும். நான் ரொம்ப நல்லவனா இருக்கிறேன், நான் அப்படி இல்லை, ஒன்னும் நடக்கும், எல்லாம் நல்லதுதாங்க. பேய் போணுமா? பரிசுத்த ஆவியின் வல்லமை வேணும். இதெல்லாம் இங்க சொல்லி இருக்குங்க. நம்ம இதை பொருட்படுத்தல, இதை கவனிக்கல. இதெல்லாம் நமக்கு பெருசு கிடையாது. நமக்கு பணம் சம்பாதிக்கணும், உலகத்துல அங்க போனோம் இங்க போனோம், பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துல ஏறணும், அப்புறம் ஒரு மலர வளையம் வைக்கணும். இதுதான் அங்க உலகத்துல நடக்கிற சொல்றேன். இதுதானே ஓடிட்டு இருக்கிறோம். வச்சுட்டு அவர் அங்க மறிச்சாருன்னு கதை பேசணும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறத கேட்கறதுல நமக்கு கவனம் இல்லைங்க. அதை அடையணுங்கிற ஆசை இல்லைங்க. வேற எல்லா காரியத்துக்கும் பிடிவாதம் இருக்குல்ல, வைராக்கியம் இருக்குல்ல. நான் செய்வேன், நான் ரொம்ப உழைப்பேன், எனக்கு அப்படி ஆகணும் இப்படி ஆகலாம் ஆசை இருக்கு. ரொம்ப நல்லதுதான். ஆண்டவருடைய பாதத்துல இருக்கிறதுக்கு பிடிவாதம் கிடையாது. அவர் சொன்னதை கேட்கறதுக்கு பிடிவாதம் கிடையாது. என்னதான் சொல்லி இருக்கிறார் ஒன்னு பார்த்துருவோம், ஒன்னு கேட்டுருவோம். இப்படி இல்லாம இருக்கிறதுனாலதான் சரியான ஆண்டவருடைய நாமத்திலே வாக்களிக்கப்பட்டிருக்கிற விடுதலைகள் நமக்கு கிடைக்கல. புரிஞ்சுங்களா? இத புரிஞ்சு உடனே செயல்ல நீங்க ஆரம்பிச்சிடணும். மத்த 6:33 சொல்லுவார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும். நல்ல கவனிங்க, நமக்கு பூமியின் ராஜ்யத்துலதான் உட்காரணும், பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துல உட்காரணும்னு ஓடுனா பரலோகத்தின் தேவன் நமக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? பலவேளை சபைகளுக்கு நிலைமை அப்படித்தான் போயிடுது. பரலோக தேவனுடைய அந்த ராஜ்யத்தையும் அவருக்கு ஏற்புடையவளையும் தேடு, நீதியை தேடுனா நீர் அங்க கிடைமையா,
எங்களுக்கு பூலகத்துலதான் உயரத்துல ஏறணும், எங்களுக்கு பூலக நியாயம், மனித வழக்கம், உலக வழிபாடு இப்படித்தான் போவோம், நீர் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படித்தானங்க சொல்றாங்க நேர். நாங்க உலக வழியில தான் போவோம், உலக பாரம்பரியத்துல தான் போவோம், சொந்த வழியில் நடப்போம், நீர் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டோம். ஆத்திரம் வந்தா வருவோம், உடனே நீர் ஓடி வந்துடணும். கிறிஸ்தவ மக்களுக்கு நல்லமே நான் சொல்றேன், அங்க போமா இங்க போமா ஓடுவாங்க, அப்படி செய்யாது. நான் என்ன செய்ய சித்தம், உம்முடைய நீதியை நான் இனி படிக்கணும், என் சுய நீதியை கொண்டு தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும், உலகத்தின் நீதியில நடந்து நான் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. நீர் என்ன சொல்றீ, தேவ ராஜ்யத்தின் நீதியை தேடினா மட்டும்தான் பரலோக தேவனுடைய விடுதலை, ஆசீர்வாதம், அங்கீகாரம் கிடைக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. எவ்வளவு தேடுறீங்க, எவ்வளவு தேடினீங்க, அதெல்லாம் நீங்க சிந்திக்கணும். சிலர்லாம் நல்ல நேரத்துல தேட மாட்டாங்க, சாவு மூச்சு இழுக்கும் பாருங்க, ஆண்டவரே இனி தேடும் ஆண்டவரே, இனி தேடும் ஆண்டவரே. நல்ல நேரம் தேடப்படாது. சிலருக்கு ஆண்டவர் இறக்கம் செய்கிறான், சரிப்பா போட்டு இப்பமாவது தேடணும்னு ஆசை வந்து வான்னு கூப்பிட்டு விடுதலையை கொடுத்து, சரி மரியாதை என் பின்னால இனியாவது வந்துரு, இனி சாத்தான் பின்னால போவாது, உலகத்தின் பின்னால போவாது. அவன் வந்தா அப்புறம் போகமாட்டான், ஈஸியா போகமாட்டான். அதனால இடம் கொடுத்துறான், பிசாசுக்கு இடம் கொடுத்துறாதன்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டா எத்தனை பேர் ரெஸ்பாண்ட் பண்றாங்க, எத்தனை பேர் போறாங்க? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மத்தேயு 15:8-9 சொல்லுவாய், இந்த ஜனங்கள் எங்கள் வாயினால சத்தம் போடுவாங்க, உதடுகளால் ஏசப்பா டேடி மம்மின்னு சொல்லுவாங்க, இதயம் மனம் என்னை விட்டு விலகி இருக்கு. மனுஷனுடைய கற்பனை எல்லாம் கடைபிடிப்பான், நான் சொல்றதை கேட்க மாட்டாங்க. அவர்கள் உபதேசங்களாய் போதித்து வீண் ஆராதனை செஞ்சிட்டு இருக்காங்க. யாரு? கிறிஸ்தவ மக்கள் தான் சொல்லணும், வேற யாரு சொல்றது? இப்படிதான் இருப்பாங்க. அவங்க மனசும் என் மனசும் இணைக்கப்படலை. நீங்க நல்லா யோசிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய கீழ்ப்படுகிற அனுபவம் இல்லைன்னா எப்படிங்க நமக்கும் அவருக்கு இடையில ஒரு உறவு வர முடியும்? பரலோக தேவனுடைய நீதியை தேட விருப்பம் இல்லைன்னா எப்படிங்க அவரோட நமக்கு ஒரு ஐக்கியம் வர முடியும்? 1 யோவான் 1:3 யோவான் சொல்லுவா, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோட இருக்கிறது. உங்களை எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் பிதாவோட குமாரனோட ஒரு ஐக்கியத்துல இருக்கிறேன்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியும். நம்ம மனசாட்சி இல்லைல்ல, நம்ம சரியில்லை, நம்ம அந்த அளவு செய்யலைங்கிறத நம்முடைய மனசாட்சி ஒப்புக்கொள்ளுது. சரிதானா? சோ இந்த நாளில் நான் செய்தியை சுருக்க விரும்புறேன், கவனிங்க. என்ன புரிஞ்சுங்க? நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள், பல தலைமுறை கிறிஸ்தவங்க, பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், நமக்கு பல வழிபாடு நம்பிக்கை எல்லாம் உண்டு, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இருட்டு போல, அதான உண்மை. இருட்டு போனோம்னா ஆண்டவராக இயேசு நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரணும். அவர் சொல்வார், இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் என்ன செய்வேன்? அவனுக்குள்ள பிரவேசிப்பேன். நமக்குள்ளே ஆண்டவர் பிரவேசிக்க விரும்புகிறார், நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார், நம்மை விடுவிக்க விரும்புகிறார். அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அவர் விடுவிக்கத்தான் விரும்புறார். அவங்களுக்கு கூட இரக்கம் செய்து அழைக்கிறார். நம்ம தான் முரண்டு பிடிக்கிறோம். சொல்றது புரியும் நினைக்கிறேன். நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். பல கட்டங்கள்ல ஆண்டவர் என்னெல்லாம் நன்மை செஞ்சாரு. ஆமாமா பாஸ்டர், நான் சாவ கடந்தேன் பாஸ்டர், எனக்கு ஆண்டவர் தான் உயிர் தந்தாரு பாஸ்டர். வாயில சொல்றீங்கல்ல, வாயில சொல்றான்ல, ஆமாமா ஏசப்பா டேடி தான் எனக்கு உயிர் தந்தார். அந்த உயிர் தந்த ஆண்டவருக்கு நீங்க எவ்வளவு நன்றியா இருந்திருக்கணும். அப்பா இது நீர் தந்த உயிர், நீர் அவர் தந்த உயிர் தானே, இது நீர் தந்த வாழ்க்கை. நிறைய அற்புதங்கள் நடக்கும். நாங்கெல்லாம் ஊழியங்களை பார்த்தா, அதான் போட்டா போயிட்டு வரட்டா பாஸ்டர், போ உனக்கு பிரச்சனை தீர்ந்தல, இப்படி இருந்தா எப்படிங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரும்? உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உங்க வீட்டுக்கு ஆண்டவராக இயேசு நாமத்துல நல்ல விடுதலை வேணும்னு நீங்க நினைச்சா, இப்ப கொஞ்ச நேரம் பேசினதுல ஆவியானவர் உங்களோட பேசியிருப்பார். உடனே ஒரு பாதத்துல உட்காந்துரு, அப்பா நான் என்ன செய்யணும், இதுவரை என்ன செஞ்சிருக்கேன், நீ சொன்னது என்ன செஞ்சிருக்கேன், இனி என்ன செய்யல, என்னென்ன அனுபவங்களை நான் அடையல, ஒரு காரியத்தை நான் சொல்லணும். வல்ல சந்தர்ப்பத்துல அசுத்த ஆவியினுடைய அதிகாரத்துல சிக்கி அநேகர் அலக்கழிறாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள தேவன் வாக்கு பண்ணின ஒரு பரிசுத்த ஆவியை வாங்குங்க நான் தர்றேன்னா அது வேண்டாங்கிறாங்க. அப்ப சாத்தானுக்கு ஆவியை வச்சுக்க, உனக்கு தான் பரிசுத்த வேண்டாம்ல, பரலோகத்தின் வல்லமை வேண்டாம்ல, அதுக்கு காத்திருந்து அதுக்கு ஒண்ணும், அப்ப சாத்தான் ஆவியை வச்சுக்க. என்ன பண்றது? ஜெபிங்க பாஸ்டர், ஜெபிங்க பாஸ்டர், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் ஆவியானவர் அவர் நமக்குள்ள இருக்கணுங்க. நமக்குள்ள நீங்கள் முடிக்கிறேன். அது 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய
ஆலயமா இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறதுன்னு சொல்லிரு. நீங்க தேவ ஆலயமா மாறுனீங்களா? தேவ ஆவி உங்களுக்கு வாசமா இருந்தா எதுக்குங்க பேய் உங்களை தொந்தரவு பண்ண போகுது? தேவ ஆவியானவர் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தந்திருக்கணும், விடுதலையை தந்திருக்கணும். எஸ், எங்களை நடத்துது நான் உணர்கிறேன். இந்த நாட்கள்ல ஒரு நல்ல தீர்மானம். ஆண்டவருடைய பாதத்தில் இருப்பீங்களா? அவங்க வசனத்தை வாசித்து கீழ்ப்படிவீங்களா? என்னெல்லாம் செஞ்சிருக்கேன், என்ன செய்யலைங்கிறத சரி பண்ணுவீங்களா? தேவனுடைய ஆலயமா நீங்க மாறுவீங்களா? உங்க வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார், ஏழ மாத்துவார், நன்மை செய்வார். இந்த வார்த்தைகளாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.